எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் தெரிந்து கொள்ள போகிறோம். சற்று முன் பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் ஒரு பயங்கரமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு சோசியல் மீடியாக்கள் முழுக்கவே மிக பெரும் அளவுக்கு வைரலா பரபரப்பா போயிட்டு இருக்குது. ஒவ்வொருத்தருமே இப்ப இதை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி என்ன ஒரு விஷயத்தை தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க, எதனால ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவும் இன்னைக்கு பரபரப்பா இருக்கு அப்படிங்கிறதை பற்றி பல அதிர்ச்சி தகவலை பற்றி அவங்க சொன்னதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சேனலுக்கு புதியவராக இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, எல்லாருமே காத்துட்டு இருந்த அந்த மே 4ஆம் தேதி நேற்று வந்துச்சு. எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் ஜெயிக்க மாட்டாரு, தளபதி விஜய் அவர்களை ஃபாலோ பண்றவங்க எல்லாருமே தற்குறி கூட்டம் ஓட்டா மாறாது, இப்படி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. பல கருத்து கணிப்புகள் வெளியானுச்சு. எல்லா கருத்து கணிப்புகளுமே திமுகவும் அதிமுகவும் தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிச்சு. இப்படி இருக்கிறப்ப தளபதி விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி, அவர் அனைத்து கருத்து கணிப்புலையுமே உடைப்பேன் அப்படின்னு சொன்ன மாதிரி அனைத்து கருத்து கணிப்புலையுமே உடைச்சு இன்னைக்கு முதல்வராக போறாரு. இப்படி இருக்கிறப்ப அவர் ஏற்கனவே ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு, என் கூட இருக்கிறவங்களை வச்சு எனக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறீங்க, அது சரியா எலெக்ஷனுக்கு 30 நாட்களுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதன் மூலமா தன்னுடைய மனைவி டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணது அவருக்கு எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருமே தெரிய வருது. இப்படி இருக்கிறப்ப நேயர்களே, தளபதி விஜய் அவர்கள் இந்த ஒரு சிஎம் ஆன பிறகு, இந்த ஒரு தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு பல பேருடைய கேள்வி என்ன இருந்துச்சுன்னா, அவங்களுடைய மனைவி சங்கீதா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கிறது தான் பல பேருடைய கேள்வியா இருந்துச்சு. இப்ப இதுக்கான பதிலும் கிடைச்சிருக்குது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா என்னுடைய கணவரான தளபதி விஜய் அவர்கள் வெற்றி பெறுவாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனா எல்லாருமே இப்ப இந்த ஒரு தருணத்துல என்ன தவறா பேசுவீங்க, அவருடைய கஷ்ட காலத்துல அவரை விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா யார் என்னை பத்தி என்ன தவறு சொன்னாலும் தளபதி விஜய் அவர்கள் வெற்றி பெறுவாரு, தமிழகத்தை மாற்றுவாரு. அவரை ஃபாலோ பண்ற யாருமே தற்குறி கிடையாது. அவரை இத்தனை நாள் தற்குறின்னு சொன்ன நீங்க தான் தற்குறி. ஆனா அவர் சிஎம் ஆகிட்டாரு அப்படிங்கறதுக்காக மறுபடியும் நான் அவருடைய வாழ்க்கையில வருவேன்னு யாரும் நினைக்காதீங்க. என்னுடைய டிஸ்டன்ஸை நான் மெயின்டைன் பண்ணாலும் அவர் நல்ல மனுஷரு, நல்ல ஒரு எதிர்காலத்தை தமிழகத்துக்கு கொடுப்பாரு அப்படிங்கிறதுல முழு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த நம்பிக்கையோட என்னுடைய நன்றியை இத்தனை நாள் தளபதி விஜய் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்ததுக்கான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்றேன்னு கண்ணீர் மல்க ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு சோசியல் மீடியாக்கள் இது முழுக்கவே பரபரப்பா போயிட்டு இருக்குது நேயர்களே. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சங்கீதா அவர்கள் டைவர்ஸ் அப்ளை பண்ணதும் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு தன்னுடைய தவறை ஒப்புக்கொண்டதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம தெரிவிங்க. நன்றி.